வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாட்டில் இன்று எங்கெல்லாம் மழைக்கு வாய்ப்பு அப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஸோ குறிப்பாக தமிழகத்தில் இதன் காரணமாக எந்தெந்த அளவுக்கு பாதிப்பு இருக்க போது தான் குறிப்பாக பிரீஃபாக பார்க்க போகிற மக்களே. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை கணக்கு பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மக்களே. அப்போ தான் நான் சொல்கிற தகவல் வந்துட்டு உங்களுக்கு வந்து முன்னேற்றம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குறிப்பாக இந்த செய்திக்குள்ள என்ன சொல்ல வராங்கன்னா, சென்னை வானிலை ஆய்வு மையம் உள்ளிட்ட இந்த அறிவிக்கையில் இன்று முதல் 16ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் சொல்ல வந்த இந்த நிலையில ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் ஒரு வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக சொல்ல வராங்க. ஸோ 17ஆம் 18ஆம் தேதிகளுக்கு பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களான ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யும். தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும் அப்படின்றும் இவ்வாறு அந்த குறிப்பில் சொல்ல வராங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா லேசான மழைத்தூரல் வந்து அந்த தமிழகத்தினுடைய ஒரு சில காரைக்கால் பகுதியில் பெய்யும் என்று எதிர்பார்த்த நிலையில் ஆங்காங்கே தூரல் மற்றும் மழைச்சாரல்கள் லேசாக விட்டு விட்டு பெய்ததாக தகவல் வந்து வெளியான இந்த நிலையில் ஸோ உங்களுடைய சுற்று வட்டார பகுதியில் கிளைமேட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மக்களே. ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் மற்றும் மழை பற்றிய கூடுதலை உடனே துல்லியமாக தெரிஞ்சோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் மக்களே.